சுட்கி எங்க போனானே தெரியலையே. இப்ப சுட்கி வரலனா நம்மளால இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. சுட்கி அது அங்க இருக்கா? பிரமாத சுட்கி, நீ போட்டிருக்கிற காக்ரா ரொம்பவே அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. நாம நம்ம இடத்துல போய் நின்னுக்கலாம், ஏன்னா போட்டி ஆரம்பிக்க போகுது. இதென்ன தலைவா, ஒரு தாண்டியாவ கையில வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறது? வாய மூடுங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, அது போதும். அதை செஞ்சாலே நாம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். இவன் பேச்ச நாம கேட்டா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம். ரெண்டு பேரும் இப்ப என்ன சொன்னீங்க? நாங்க பெருசா எதுவும் சொல்லல தலைவா. ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பா தேவை. இந்த கவலை உங்க ரெண்டு பேருக்குமே தேவையில்லை. இன்னைக்கு நடக்க போற போட்டியில யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு இந்த தங்க கோப்பை பரிசா கொடுக்கப்படும். எல்லாரும் அவங்க இடத்துல போய் நில்லுங்க. கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிச்சிடும். இவன் தான் நம்மளுடைய அருமையான பார்ட்னர். ஏன்பா, நாம யாரும் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து வந்து நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த டிராஃபியை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடலாம். என்ன சொல்ற? நீ சரியா சொன்ன. தங்க கோப்பையை திருடணும்னா நாம ஸ்டேஜுக்கு பக்கத்துல போகணும். டேலு, பேலு, சேலுவா, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா தங்க கோப்பையை திருடிக்கிட்டு நம்ம ஓடலாம், வாங்க. இன்னைக்கு இந்த போட்டியில எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க. ஆனா பரிசு ஒரு டீமுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த வின்னர் டீம் யார் தெரியுமா? பீம், ராஜு, சுட்கி, ஜக்கு. பீம், ஜக்கு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையணுங்கள பாருங்க. ரெண்டு பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணியில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்? உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம்.
இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கே ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. என்ன விட்டு போகாதீங்க. நெல்லு, இந்த பசங்க மூலமா நம்ம திரும்ப அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிரபலமான டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நீதான் என்னோட அடுத்த படத்துக்கு கதாநாயகன், டோலக்பூரின் நட்சத்திரம். நீ ஒரு ஷைனிங் ஸ்டார். டோலக்பூர் ஷைனிங் ஸ்டாரா? எல்லாரும் என்ன விரும்புவாங்களா? என்ன நடிக்க தயாரா? கேமராவை தூக்கி தோள்ல வைங்க. நீங்க சொன்ன மாதிரியே தயாராயிட்டன் தலைவா. நீ அந்த சிப்பாய் கிட்ட போய் எனக்கு அரண்மனைக்கு போகணும்னு சொல்லு, சரியா? ஆக்ஷன். வசனம் பேசு. எனக்கு அரண்மனைக்குள்ள போகணும். அட, நீ பீம் கூட தானே இருந்த, உள்ள போ. நில்லுங்க, இதுக்கும் நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். வா பீம். எங்க ஸ்டைலா ஒரு போஸ் கொடு பார்க்கலாம். பிரமாதம் பிரமாதம் காளியா, பிரமாதம். அப்புறமா சந்திக்கலாம். உன்ன மாதிரி ஒரு மாவீரனை நான் பார்த்ததே இல்லை. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியாவோடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? காளியா, காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்க பூ திருடு போயிடுச்சு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்கார்ந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம் பணம், இத வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விற்க போறேன். அத உன்னால விற்கவே முடியாது. ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா
என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட கொடுத்துரு. ஐயா, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. ஐ, ஆ, ஆ, ஆ. சுட்கி தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம். ரொம்ப நன்றி பீம். இந்த டோலக்பூருடைய மாவீரன் நீ ஒருத்தன் மட்டும் தான். அப்படி இல்ல மகாராஜா, நாம எல்லாருமே வீரர்கள் தான்.